Hi students, very good morning. Welcome to iCube Learning Center. This is Ramesh Prabhu, Faculty of Chemistry Department. In the video, Chemical Kinetics unit of rate constant. So, in the topic, last video, rate constant definition, rate of the reaction definition, order of the reactions. இப்போ யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் பார்க்கணும். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் ரெப்ரசன்ட் பை எதுன்னு கேட்டீங்கன்னா கே உங்களுக்கு தெரியும். இப்போ லெட் அஸ் கன்சிடர் ஜெனரல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஜெனரல் ஈக்குவேஷன்ல ரியாக்டன்ட் வந்து ஏ அண்ட் பி, ப்ராடக்ட் வந்து சி அண்ட் டி. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் டாக்குமெண்ட். அப்போ ஸ்மால் a ஆஃப் கேபிட்டல் A, the small b of capital B, which gives small c of capital C, and then small d of capital D. சரிங்களா? இதுல இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன், that is the rate equal to K into molar concentration of reactant யாருங்க A, பவர் என்ன கொடுத்துருக்கு X, B பவர் யாருங்க Y. இப்போ உங்களுக்கு இடத்துல ஒரு டவுட் வரும், சார் இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் A and B ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க A X and Y கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். So this is belongs to only experimental value. Okay, it's not a theoretical value. அப்போ experimental value வந்து கேட்டீங்கன்னா something same ஆகவும் இருக்கலாம், டிஃபரெண்டாகவும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஸ்டாக்கியோமெட்ரி டிபெண்ட் பண்ணி ரேட் எக்ஸ்பிரஷன் தராங்க. இது ஒன்லி experimental value. ஓகேங்களா? அப்போ இந்த ரேட் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் கே வந்துச்சு இல்லைங்களா? அப்போ இந்த கே கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஒரு ரேட் இது கீழே வந்துங்களா, 1 divided by a power x, b power y. கிளியரா? இப்போ என்ன பண்ணணும் இந்த கேஸ்? இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இந்த யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்க யார் யார் கண்டுபிடிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் அண்ட் சோ ஆன் அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்துங்க நம்ம இந்த இடத்துல ரேட் கான்ஸ்டன்ட்கான இது வந்து கண்டுபிடிக்கணும், யூனிட் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து k ஈக்குவல் டு இந்த ரேட்டுக்கு கொடுத்தாச்சுங்க. இப்போ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கு மீனிங் என்ன? இந்த எக்ஸ்பிரஷன் பவர் இருக்குல்ல, இது ரெண்டுக்குமே ஆட் பண்ணும்போது கேட்டீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். So here actually they use zero order reaction. அப்ப இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது வேல்யூ என்ன வரும்? 0 வரும். அப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் இந்த x க்கு பதிலா 0 ன்னு போட்டுக்கறேன், இந்த B பவர் யார் 0 ன்னு போட்டுக்கறேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வந்து பாத்தீங்கன்னா 0. நல்ல 0 ரியாக்ஷன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த ரேட்டுக்கு ரேட் தான் anything பவர் 0 equal to 1. அப்ப இதுக்கு வேல்யூ 1 into 1 1. அப்ப k equal to என்ன வரும்? ரேட். ஓகேங்களா? சரி. அப்ப இந்த k கொடுத்தா சரி. இப்போ இந்த ரேட்டோட யூனிட் வந்து மாற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் நதிங் பட் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் per டைம். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் per டைம். அப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு யூனிட் வந்து மாற்றி டிஸ்கஸ் பண்ணதா கான்சன்ட்ரேஷன் C ஈக்குவல் என்ன வரும்னா N/V வரும். அப்ப N/V ங்கிறது யாருங்க? மோல் per லிட்டர். அப்ப மோல் per லிட்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு செகண்ட் ங்கிறது யாருங்க? S இன்வெர்ஸ். clear இருக்குங்க? சரி. அப்ப this is the unit of rate constant for your zero reaction. Similarly for first order reaction apply பண்ணும்போது if x equal to என்ன கொடுத்திருப்பாங்க 1, y equal to 0 வச்சுக்கலாம். இது எப்படியே கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்ப x க்கு பதிலா 1 ங்க, அந்த y க்கு பதிலா 0 ன்னு போடுங்க. ரெண்டு ஆட் பண்ணும்போது வேல்யூ என்ன வருது? 1. அப்ப this is belongs to your first order reaction. சரி. அப்ப இது வந்து யூனிட் நம்ம கண்டுபிடிக்கணும் ரேட் கான்ஸ்டன்ட். அப்ப k equal to rate by இது எழுதிட்டீங்களா? இப்போ இங்க வரும்போது கேட்டீங்கன்னா இந்த ரேட்டுக்கு ரேட்டுங்க இந்த a பவர் 1 ங்கிறது அப்படியே a1. இப்போ b பவர் ங்கிறது இருக்கிற 0. அப்ப a பவர் 0 equal to 1. அப்ப இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ என்ன வரும்? a வரும். சரி. இப்போ லிசன். இப்போ ரேட்டுக்கு மட்டும் ஒரு யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி டெஃபினிஷன் தான் மோல் per liter per second. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஹோல் டிவைடட் பை இது யாரு? கான்சன்ட்ரேஷன். என்னைக்குமே கான்சன்ட்ரேஷன் யூனிட் எதுன்னு கேட்டீங்கன்னா மோல் per liter. அப்ப மோல் per liter கேன்சல் ஆயிருங்களா? ரிமைனிங் இருக்கிறது percent. அதே கொடுத்துருப்போம் k equal to second inverse. அப்போ
இந்த K equal to mole per liter per second என்கிறது unit of rate constant for n order reaction, zero order reaction. அதே K equal to per second என்கிறது எதுக்கு அப்ளை பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா first order reaction யூஸ் பண்ணுவேன். சரி இந்த மாதிரி யூஸ் பண்ணாம டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது சின்னதா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா மறந்து விட்டுறாரு. கான்சன்ட்ரேஷன் பவர் 1 minus n into second inverse 1. இந்த ஃபார்முலாவை நீங்க மறந்து விடாதீங்க. சரியா? நான் வச்சுக்கிறேன். கான்சன்ட்ரேஷன் பவர் 1 minus n per second. இப்போ இந்த இடத்துல n ரெப்ரசன்ட்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆர்டர். அது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். என்ன பண்ணிக்கலாம்? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு. இப்போ ஷார்ட்கட் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும் நீங்க பாருங்க. எப்படி யூஸ் பண்ணி சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலா வச்சு சொல்லித்தரேன். இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது யூனிட் வந்து டைரக்டா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிக்கணும். இப்போ இன் கேஸ் ஆர்டர் வந்து 0 இருக்கு வச்சுக்கலாம், ஜீரோ ரியாக்ஷன். இப்போ டைரக்டா லீவ் பண்ணி பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல n-க்கு பதிலா யாரை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்க? நம்ம 0. சரிங்களா? அதை இங்க கொடுத்துருந்தல நான் வச்சிருக்கேன். இங்க 1 by 1 இங்க வரும் சொல்லித்தரேன். இப்போ the unit of K equal to அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்திருப்பேன். கான்சன்ட்ரேஷன் பவர் 1 minus n and then யாரா per second. அப்ப இந்த இடத்துல n-ங்கிறது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். அப்ப ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் if n equal to 0 ஆர்டர் வச்சுக்கலாம். அப்ப கண்டுபிடிப்போம் K equal to கான்சன்ட்ரேஷன் whole power யார் 1 minus 0 plus second inverse அப்படியே வரும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கான்சன்ட்ரேஷன் பவர் 1 தானே. that means என்னங்க கான்சன்ட்ரேஷன். இது யாருங்க? second inverse. அப்ப what is unit of concentration? mole per liter. அப்ப mole per liter per second. இது செக் பண்ணி பார்க்கலாம். mole per liter per second. this is for யாருக்கு? zero order reaction. இப்ப second order first order reaction வந்து per second கொடுத்திருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். if n equal to 1 கொடுத்தாச்சு first order reaction. அப்ப K equal to அப்ப இந்த concentration power இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது 1 to 1 minus n க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்ப இங்க ரிமைனிங் இருக்கிறது per second அப்படியே இருக்கு. अब 1 minus 1 equal to 0. So anything more 0 equal to 1. So final answer is 7. Clear? So இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். அதாவது அப்படி போட்டு அப்ளை பண்றதுக்கு பதிலா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளியர் ஆகுதுல? சரி. Now ஃபைனலா வந்து difference between rate and rate constant of the reactants பார்க்கணும். ரேட்டுக்கும் rate constant difference பார்க்கணும். சரிங்களா? இது ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரேட் இது ரேட் கான்ஸ்டன்ட். என்னைக்கு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரெப்ரசன்ட்ஸ் எதுன்னு கேட்டினா ஸ்பீட் தான். அப்ப அந்த ஸ்பீட் at which the reactants are converted into product at any instant. நிறைய நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன்னாலே the change in concentration per time கொடுத்திருக்காங்க. அந்த the change in concentration of either reactants or another product வச்சு அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப மெயின் ரெப்ரசன்ட்ஸ் எதுன்னு கேட்டிங்க ஸ்பீட். rate constant is one of the proportionality constant. ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்து வந்து இந்த rate of the reaction எப்படி நம்ம மெஷர் பண்ண போறோம்னு கேட்டினா it is measured by decreasing concentration of the reactant molecule or increasing concentration of the product. ஓகேங்களா? சரி. அப்ப இப்ப decreasing னா சைன் என்ன வரும்னா மைனஸ் வரும். increasing concentration ங்கிறது சைன் வந்து பிளஸ் யூஸ் பண்றோம். reactant சைடு நீங்க மைனஸ் யூஸ் பண்றீங்க. ப்ராடக்ட் சைடு யூஸ் பண்ண போறோம்னு கேட்டினா பிளஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி. இப்போ இங்க வா. இந்த இடத்துல அந்த ரேட் கான்ஸ்டன்ட் K equal to R னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிருக்கோம். எப்படின்னு கேட்டினா when the concentration of each reactants is a unity. அப்ப ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் எல்லாம் யூனிட் இருந்துச்சுனா அப்ப அந்த ரேட் எதுக்கு ஈக்குவல் வருங்க? K க்கு. ஆர் K ஈக்குவல் டு இது ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ரேட் கான்ஸ்டன்ட் டெஃபினிஷன் படிச்சிருக்கோம். ஓகே? ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஸ்பெசிபிக் ரேட் சொல்லிக்கலாம் அல்லது வெலாசிட்டி அப்படி சொல்லிக்கலாம், ரேட்னு சொல்லிக்கலாம். ஓகே. லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா the rate of the reaction it depends on initial concentration of the reactant. அப்ப இனிஷியல் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ரேட் கண்டுபிடிக்கலாம். பட் இந்த ரேட் கான்ஸ்டன்ட் என்னது அப்படின்னா it does not depend on the initial concentration of the reactant. அப்ப இது டிபெண்ட் பண்ணி நடக்குதுங்க. இது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி ரேட் கான்ஸ்டன்ட் பண்ணுங்க. ரேட் கான்ஸ்டன்ட்ல கொண்டு போய் பாருங்க ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனுக்கும் தான் டிஃபரண்ட் ஆகும். ஓகே தானே? அப்ப இதுல என்ன டிஃபரன்ஸ் between rate and the rate constant of reaction. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோல சோ இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல
நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஒரு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.